நவம்பர் 30, 2003 சுபா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் ஆகுது. அவருடைய கணவர் பேர் கிரிஷ். நிச்சயமான 3வது நாள் இந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருக்கிற போஸ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலுக்கு இந்த 2 பேரும் ஈவினிங் போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போது தெரியாத அந்த கிரிஷ்க்கு இது அவருடைய கடைசி டின்னர் அப்படின்னு. அப்படி ஒரு 8:30 மணி வரையும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து சுபா கிரிஷோட பைக்கில் கிளம்புறாங்க. அப்போது ஹால் ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது சுபா சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஏர்போர்ட்டோட ஏர்வியூ பாயிண்ட்லேருந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறத பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நிச்சயதார்த்தமான 3வது நாள் தன்னுடைய மனைவியாக போகிறவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்ட உடனே கிரிஷ் அங்கே வண்டியை நிப்பாட்டி 2 பேர் நின்று ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது கிரிஷோட லெஃப்ட் காதில் ஒரு இரும்பு ராடு படார்னு சொல்லிட்டு அடிக்குது. அப்படியே இரத்த வெள்ளத்தில் கீழே சாயிறாரு. அடுத்த நாள் கிரிஷ் இந்த உலகத்தை விட்டே போயிடுறாரு. இப்படி ஒரு சம்பவம் 2003 பெங்களூரையே அதிர செய்த சம்பவம். யார் இந்த கிரிஷ்? சுபாவுடைய இந்த 3 நாள் நிச்சயதார்த்தத்தில் தன்னுடைய வருங்கால கணவனை இழந்து போனாங்களே, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி யார் இருந்தா அப்படிங்கிறத பற்றி இந்த கிரைம் கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். 2002 பிஎம்எஸ் லா காலேஜில் சுபா அப்படிங்கிற ஒரு பெண் படிச்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு 21 வயசு. அவங்களுக்கு அப்போது 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. அந்த பெண் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண், சினிமா ஸ்டார் மாதிரி ஒரு பெண். அவ்வளோ கலரு, அவ்வளோ அழகு அந்த பெண்ணு. அவங்க அப்பா பேர் சங்கர நாராயணன். நல்ல ஃபேமிலி, நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி, பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிஎம்எஸ் காலேஜில் இந்த சுபா வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. அந்த பெண்ணை சீனியர்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சைட் அடிப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லாருடைய லவ் லெட்டருக்கும் நோ நோ நோன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது 3rd இயர் படிச்சுட்டு இருக்கும் போது ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ண ஒரு பையன், அவன் பேர் அருண் வர்மா. அந்த பையன் இந்த சுபாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பையன். இது வரைக்கும் சுபா எப்படி கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பையன், ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி இருக்கிற ஒரு பையன். அந்த பையனை பார்த்தோன்னே சுபாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது வரைக்கும் நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து கிட்ட கூட நெருங்க விட்டதில்லை. ஆனால் இந்த அருணை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு சின்ன சபலம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அருணும் தன்னுடைய சீனியரான சுபா கிட்ட போயிட்டு ஒரு நாள் ஒரு புக்குக்காக எனக்கு இந்த புக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போது அந்த சுபா அருண்கிட்ட பேச ஆரம்பித்தவங்க ஒரு கட்டத்தில் சுபாவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வயசு சின்ன பையன் அருண். அந்த மொத்த காலேஜே பொறாமப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாஸ்லேயே இருக்க மாட்டாங்களாம், சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் அருண் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணியிருக்கான், அதாவது கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு நோ, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தடுத்துருச்சான். இவங்க காதலை வெளில சுற்றி வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா, இவங்க அப்பா சங்கர நாராயணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடு, சங்கர நாராயணனுடைய அதே ஜாதியில் ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் கிரிஷ். இவருக்கு 28 வயது. இவர் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இன்டெல்லில் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. உடனே இந்த சங்கர் நாராயணனும் அவங்க ஒய்ஃபும் நம்ம பொண்ணுக்கு இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணுக்கிட்ட கேட்காம தன் பொண்ணுக்கிட்ட நீ யாராவது மனசில் நினச்சிருக்கியாமா, கல்யாணத்தை பற்றி உன்னோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய கொலை நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும். சரி, அந்த அப்பா அம்மா பண்ண தப்புனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரிஷோட வீட்டுக்கு போயிட்டு எங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கிரிஷ்கிட்ட கேட்டிருக்காங்க. கிரிஷோட அப்பா அம்மாட்டே இந்த தகவல் சொன்ன உடனே கிரிஷுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடு, 10 வருஷமாக அந்த பொண்ணை பற்றி தெரியும். அந்த பொண்ணு லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கு தெரியும். கிரிஷோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப விருப்பம் அதில். ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமான விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இதில் வந்து இந்த சுபாவுடைய அப்பா அம்மாவுக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா தங்களுடைய கேஸ்டில் இவ்வளோ வசதியாக சின்ன வயசுலேயே இவ்வளோ சம்பாதிக்கிற பையன் இவன் போய் அமெரிக்காவிலே ஒர்க் பண்ணியிருக்கிறான். ஸோ இவனுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ காலேஜ் போன பொண்ணு சுபா வீட்டுக்கு வந்தோடனே இந்த தகவலை சொல்கிறாங்க, உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டோம். ஸோ வந்து மற்ற ப்ராசஸிங் எப்போ என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொன்னோன்னே சுபாவுக்கு பயங்கர ஷாக்கிங். இந்த இடத்துல சுபா ஒருவேளை நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா வேறு ஒரு விபரீதமான விஷயம் அவங்க வாழ்க்கை நடந்திருக்காது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா பேச்சை அவங்க தட்ட முடியாமல் தான் லவ் பண்ணதை மறைச்சிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சுபா வீட்டுக்கு வந்த கிறிஷோட அப்பா அம்மா ஃபார்மலாக இந்த பொண்ணு பார்க்குற சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி சுபாவை ரொம்ப தெரியும் அப்படிங்கிறனால ரொம்பவே அன்பாக தன்னுடைய மருமகள்கிட்ட பேசுகிறாங்க. பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு என்கேஜ்மெண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நவம்பர் 30, 2003 என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஏப்ரல் 4, 2004 நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் கைமீறி சுபாவுக்கு போயிருக்கு. சுபா வீட்டில் சொல்லி அதை வந்து தடுக்க முடியல. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டு அருணை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு பயங்கரமான ஷாக். இப்போ சொல்லிட்டான், உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம், அதுவும் அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் டைம் பாஸ்க்காக தானே நீங்கள் எல்லாம் லவ் பண்ணுறீங்க, என்ன அதனால தானே நீ கழட்டி விட்ட, லைஃப்பில் நல்ல செட்டில் ஆனவன் கிடச்சவொடனே என்னை கழட்டி விட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கோவப்படுறான். அதுக்கு சுபா வந்து என் நிலைமை நீ புரிஞ்சுக்க, எங்கள் அப்பாவை என்னால் எதிர்த்து பேச முடியாது, நான் அப்படி இல்லை, உண்மையாக தான் உன்னை சின்சியராக தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட்டு அந்த அருண் வந்து அப்போ புரிஞ்சிக்கவே இல்லை. நீ கேடு கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமாக போயிடுறான். அதுக்கப்புறம் சில நாட்கள் வந்து பேசாமல் அவன் தவிர்க்கிறான். தன்னுடைய கோபத்தை பயங்கரமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க நிச்சயதார்த்தத்துக்கான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் 30 சொன்ன மாதிரியே அந்த நிச்சயம் நடக்குது, ரொம்ப கிராண்டாக. அந்த நிச்சயத்துக்கு அருணும் வர்றான். அப்போது மேடையில் நின்றுட்டு இருந்த இந்த கிறிஷ் சுபா அருண் வந்து மேடைக்கு வரும்போது தன்னுடைய வருங்கால கணவர்கிட்ட சுபா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அருணை காமிச்சு இவனுடைய ஜூனியர் பையன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போது இந்த கிறிஷும் அருணுக்கிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே குமுறி இருக்கிறான் அந்த அருண். தான் வந்து லவ்வர், ஆனால் என்னை வந்து ஜூனியர் பையன் சொல்லி அறிமுகப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுபாவுடைய காதில் போயிட்டு நீ வந்து நல்லாரு, ஆனால் இன்றைக்கே நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிருக்கான். இதை கேட்ட உடனே சுபாவுடைய மனசு வந்து ஐயோ உண்மையில் சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சுதான். 2 மணிக்கு அவங்க அப்பா அம்மாட்ட இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிகிற நேரத்தில் நான் உடனடியாக வெளில போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மா இல்லை சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்க, நீ போகக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க. அதே மாரி 5 மணிக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் ஆன அதே ட்ரெஸ்ஸில் ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணு வேகமாக அருணுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அருண் வீட்டில் வேறு யாரும் இல்லை, அருண் மட்டும் இருந்த கதவை திறந்துட்டு உள்ளே போயிருக்காங்க. அருண் இந்த சுபாவை நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா பயங்கர ஷாக் ஆகி நின்றுருக்கான். நீ என்ன இங்கே இருக்க அப்படின்னா, இந்த பொண்ணு அவனை அரைஞ்சிருக்கா, என்ன சொல்லிட்டு வந்த, நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு வந்து இல்லை, என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும், நான் வந்து இதெல்லாம் விருப்பப்பட்டு செய்கிறேன்னு நினைக்கிறியா, எனக்கு வந்து ஒன்றை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை சுத்தமாக பிடிக்கல கிறிஷை, நான் வந்து ஒன்றை தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், நீ செலுத்து போயிட்டீங்கன்னா நானும் வந்து எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் முறையாக இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்பலை, ஸோ என்ன பண்ணால் நீ நம்புவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கு. சரி நீ நம்புறதுக்காக நான் என்னையே உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இந்த பொண்ணு வந்து அருண்கிட்ட நெருங்கியிருக்கா. 2 பேரும் சேர்ந்து உறவு வச்சுருக்காங்க. எல்லாமே முடிஞ்ச உடனே அருண் வந்து சுபாட்ட கேட்டிருக்கான், சரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்கள் அப்பாட்ட போய் நீ பேசுறியா அப்படின்னு சொன்னேன். சான்ஸே கிடையாது, எங்கள் அப்பா கிட்ட பேசவே முடியாது, அவர் எடுத்த முடிவு எடுத்தது தான், இந்த கிறிஷை நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா ஐடியா கொடுத்துருக்காங்க. உடனே அருண் வந்து தயங்கியிருக்காரு. இல்லை எனக்காக இது கூட நீ பண்ண மாட்டியா, நமக்காக இது கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு இந்த சுபா அருணை தூண்டி இருக்கிறாங்க. உடனே அருண் உனக்காக இந்த உலகத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவன் சரி கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க. நம்மளால் கொலை பண்ண முடியாது, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர்றேன், இதுக்கு நீ ஒரு ஆளை செட் பண்ணு அப்படின்னு சொல்லி சுபா சொல்லியிருக்காங்க. இதுக்காக இந்த அருண் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய பெரியப்பா பையன் தினேஷ் அப்படிங்கிற தினகரன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி
நான் ஒருத்தனை கொலை பண்ணணும், நான் பணம் தர்றேன், யாராவது எனக்கு ஆள் செட் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த பெரிய பாப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு எதுக்குடா ஆள், நானும் என்னுடைய ஃப்ரெண்டுமே பண்ணுறோம், நீங்கள் வந்து என்னென்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆகி இப்போது 2ஆவது நாள் தான் ஆயிருக்குது. எப்படி இந்த கிறிஷை நம்ம கொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டவங்க, அவன் வந்து என் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்கான், அதாவது வருங்கால கணவன் கிறிஷ், அதனால் நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவான், நான் அப்படி கூட்டிகிட்டு வெளியில் வர்றேன், அது தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தம்லேருந்து 3 நாள் கழிச்சு டிசம்பர் 2, 2003 இந்த டேட்டில் ஈவினிங்கில் கிறிஷ்கிட்ட நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா அவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சுபா கேட்டிருக்கு. தன்னுடைய வருங்கால மனைவி ஆசையாக நம்மளை கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அப்பாவி, ஒரு ஆடு கழுத்தை விட்ட போகிறவனை தெரியாமல் கூடவே போகிற மாதிரி போயிருக்காப்புல. 2 பேரும் பைக்கில் தான் போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னா, போஷ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு 2 பேரும் சிரித்து பேசி நிறைய அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. 8:30 மணி வரையும் அங்கே இருந்தவங்க அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. வெளில வரும்பொழுதே இந்த பொண்ணு வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அருணுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளில வந்தவங்க ஏர் வியூ பாயிண்ட் அதை தாண்டி அந்த ஹால் ஏர்போர்ட்டை தாண்டி போகும்பொழுது சுபா வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, இங்கேருந்து ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிறத பார்க்குறதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் சொன்னோடனே இந்த அப்பாவி கிறிஷ் அங்கே வண்டியை நிப்பாட்டி தன்னுடைய வருங்கால மனைவிக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுள்ள நின்று காட்டிகிட்டு இருந்திருக்காரு. சரியாக 10 நிமிஷம் கழிச்சு அந்த பக்கம் ஸ்கூட்டரில் வந்த 2 நபர்கள், ஒன்று தினேஷ் என்ற தினகரன், இன்னொருத்தர் வெங்கடேஷ், இந்த 2 பேர் சேர்ந்து பைக்கோட சாக்கப்சர் கம்பினால் கிறிஷோட வலது காதில் ஓங்கி பட்டார்னு அடிச்சிருக்காங்க. அந்த ஒரே அடியில் அப்படியே சுருண்டு கீழே விழுந்து ரத்தத்தோட அப்படியே மயக்கமாயிருக்காரு. அடிச்சுட்டு ஓடினவங்க அந்த வெப்பனை தூக்கி ஒரு மிலிட்ரி ஏரியாவில் தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. சுபா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய உட்பியை யாரோ தாக்கிட்டாங்க, ஒரு கொள்ளைக்காரன் வந்து இந்த மாதிரி தாக்கிட்டு போயிட்டாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரோட்டில் இருக்கிற வண்டிகள்லாம் நிப்பாட்டி ஒரு காரில் தூக்கி போட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போகும்போது சரியாக மணி 10. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு அவங்க பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அடுத்த நாள் காலையில் 8:05 மணிக்கு டாக்டர்ஸ்லாம் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. சுபா பயங்கரமாக கத்தி கதறாங்க. கிறிஷோட அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளில போனவன் இந்த மாதிரி யாரோ அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னா எந்த எதிரிகளுமே கிடையாது, என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கிறிஷோட அப்பா அவர் பேர் வெங்கடேஷ். அவர் போய் இந்த பையனுடைய டெத்தை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறார். எனக்கு வந்து என்னுடைய மகன் மரணத்தில் டவுட் இருக்குது, அதுவும் இந்த பெண் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கிற KA நானையா இந்த கேஸை டீல் பண்ணுறாரு. ஆனால் இந்த கேஸில் யார் மேலேயுமே சந்தேகப்பட முடியல. ஏன்னா சுபாவுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுனால யாருமே சந்தேகப்படாமல் நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. யாரும் எங்கேருந்து இந்த கேஸை துவக்குகிறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒன்றுமே புரியப்படலை. அப்படி இருக்கும்போது தான் இந்த சுபா கிரிஷோட என்கேஜ்மெண்ட் வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவில் சுபாவுடைய நடவடிக்கைகள் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குது அப்படிங்கிறத நானையா கண்டுபிடிச்ச உடனே சரி சுபாவுடைய சிடிஆர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம், அதாவது சிடிஆர் ரிப்போர்ட் அப்படின்னா கால் டீட்டெயில் ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஒரு நம்பருக்கு 73 முறை பேசியிருக்காங்க இந்த சுபா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு அவங்க செக் பண்ணாங்கன்னா அந்த நம்பருக்குரிய நபர் அருண். அந்த அருண் BMS லா காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டை போயிட்டு காலேஜில் பர்மிஷன் வாங்கி அந்த அருணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமாம்மா, நாங்கள் வந்து அந்த அக்கா வந்து சீனியர் அக்கா, நான் படிப்பில் டவுட் வரும்போது நான் கேட்பேன் அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஆனால் காலேஜிலலாம் விசாரிக்கும் பொழுது இல்லை 2 பேர் லவ்வர் அப்படின்னு எல்லாருமே தகவலை சொல்கிறாங்க. போலீஸ் வந்து இது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த கிறிஸ் சம்பவத்தை பண்ணி எங்கே இருந்த அப்படின்னா நான் பெங்களூரில் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பின உடனே ஸ்டேஷன்லேருந்து வெளில போனவர் இந்த அருண் அடுத்த செகண்டே சுபாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷனை என்னை கூப்பிட்டு இப்படிலாம் விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தகவலை சொல்கிறான். இதையும் போலீஸ் வாட்ச் பண்ணுறாங்க, இந்த டீட்டெயிலையும் எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே இப்போது சுபாவை கைது பண்ணுறாங்க.
கைது பண்ணி சுபாவை விசாரிக்கும் பொழுது சுபா இந்த எல்லா தகவலையும் சொல்கிறாங்க. நானும் அருணும் லவ்வர்ஸ், நாங்கள் 2 பேர் சேர்ந்து தினேஷ் வெங்கடேஷா அப்படிங்கிற 2 பேரும் பணம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொலை பண்ண சொன்னவங்கன்னு டீட்டெயிலாக போட்ட எல்லா ஸ்கெட்சையும் அவங்க சொல்லிவிட்டு, ஆமாம் நாங்கள் தான் அவனை கொன்னோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த சுபா. இதை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறாங்க போலீஸும், கிரிஷோடைய அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் சுபாவுடைய அப்பா அம்மா. ஏன்னா சுபாவுடைய அப்பா அம்மாவுக்குமே தான் பொண்ணு இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஸோ பக்காவாக எல்லா ஆதாரங்களையும் திரட்டின போலீஸ் 2004 ஜனவரி 25 அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிரிஷ் இறந்து ஏறக்குறைய 50 நாள் கழித்து அரெஸ்ட் நடந்திருக்கிறது. 2010 மே 10 ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக இவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் 2014 சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடச்சிருது இந்த சுபாவுக்கு. இந்த சுபா இப்போ முழு நேர அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அப்பாவியான கிரிஷ் வந்து இறந்து போயிட்டான். இந்த கிரைம் கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, காதலிக்கிறவங்களுக்கு இந்த காதலில் கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி காதலை கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போகிறது தான் அது கெத்து. இப்படி கொலை பண்ணுறதுக்கு தைரியமாக இறங்குற நீங்கள், நான் காதலிக்கிறேன் அப்படின்னு தைரியமாக வீட்டில் சொல்லியிருந்தா ஒரு சின்ன சண்டையோடு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைனா வீட்டில் உள்ளவங்களை எதிர்த்து கூட நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து 28 வயசில் எம்என்சி கம்பெனியில் 3 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருந்த அந்த கிரிஷ் என்ன தப்பு பண்ணான்? அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்னெல்லாம் கனவு இருந்திருக்கும், அவர் என்னெல்லாம் நினச்சிருப்பார், தான் சாகும்போது கூட அடி வாங்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய வருங்கால மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு செகண்ட் அவர் யோசிச்சிருப்பார்ல. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவி உயிரை ஏன் இப்படி பலி கொடுக்குறீங்க? இந்த கேஸில் இந்த சுபாவை இப்படி விடுவிச்சது சரியா? வேறு என்ன தண்டனை இந்த 4 பேருக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பற்றியான உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதை ஒரு எச்சரிக்கை காணொலியாக பதிவிடுறேன். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.